செக் யூஸ் பண்ற ஆளா நீங்க, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். RBI ஃபாஸ்டர் செக் கிளியரிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை செக் ட்ரங்கேஷன்ஸ் கீழே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது செக்ஸ் வந்து சீக்கிரமா கிளியர் ஆகி உங்களோட அக்கௌண்ட்ல டக்குன்னு அமௌண்ட் கிரெடிட் ஆகிறதுக்கான ஒரு விஷயம். இனிமே பிசிக்கல் செக் மூவ்மெண்ட் வந்து இருக்காது, எல்லாமே இமேஜாவும் எலக்ட்ரானிக் பேஸ்டாவும் தான் வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இது எப்படி நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நீங்க போய் உங்களோட செக்கை சப்மிட் பண்ண உடனே உங்களோட செக் இமேஜையும் MICR மேக்னெட்டிக் இன் கேரக்டர் ரெகக்னிஷன் டேட்டாவையும் கிளியரிங் ஹவுஸ்க்கு பேங்க் வந்து இன்ஸ்டன்ட்லி அனுப்பிடுவாங்க. கிளியரிங் ஹவுஸ் இந்த இமேஜஸ் இந்த டேட்டா எல்லாத்தையும் டிராயி பேங்க், அதாவது எந்த பேங்க் பே பண்ணதோ அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. கன்ஃபர்மேஷன் அங்கிருந்து வந்த உடனே உங்களோட அக்கௌண்ட்ல 1 ஹவர்ல அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிடும். இப்போ டைமிங்ஸ் பார்க்கலாம். பிரசன்டேஷன் விண்டோ, அதாவது நீங்க எப்போ போய் செக் சப்மிட் பண்ணலாம்னா காலையில 10 AM ல இருந்து 4 PM வரைக்கும். நீங்க சப்மிட் பண்ண உடனே பேங்க் வந்து ஸ்கேன் பண்ணி உங்களோட டேட்டாஸை எல்லாத்தையுமே இன்ஸ்டன்ட்லி வந்து கிளியரிங் ஹவுஸ்க்கு அனுப்பிடுவாங்க. கன்ஃபர்மேஷன் விண்டோ அப்படின்னு வரப்போ இது 2 ஃபேஸா வந்து பிரியுது. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. October 4ல இருந்து January 2nd 2026 வரைக்கும் ஃபேஸ் 1. ஸோ இந்த 10 AM ல இருந்து 7 PM வரைக்கும் கன்ஃபர்மேஷன் விண்டோ வந்து இருக்கு. 7 PM வரைக்கும் உங்களோட டிராயி பேங்க், அதாவது எந்த பேங்க் அப்ரூவல் கொடுக்கணுமோ அவங்க வந்து அப்ரூவல் கொடுக்கலன்னா ஆட்டோ அப்ரூவை செட்டில் ஆயிடும். இது வந்து ஃபேஸ் 1 7 PM வரைக்கும். அதுவே Jan 3 2026ல இருந்து ஃபேஸ் 2 ஸ்டார்ட் ஆயிடும். அப்போ பேங்க்ஸ் வந்து ஒரு செக்கையும் 3 ஹவர்ஸ்க்குள்ள கிளியர் பண்ணி விட்டுருணும். எக்ஸாம்பிள், நீங்க 10 AM போய் உங்களோட செக்கை சப்மிட் பண்றீங்க அப்படின்னா 1 to 2 PM உங்களோட செக் வந்து கிளியர் ஆயிடும். இன்கேஸ் ரெஸ்பான்ஸ் இல்லை 3 ஹவர்ஸ்க்கு அப்படின்னா ஒன்ஸ் அகேன் உங்களோட செக் வந்து ஆட்டோ அப்ரூவை செட்டில் ஆயிடும். இதனால கஸ்டமர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டக்குன்னு உங்களோட அக்கௌண்ட்ல ஃபண்ட் கிரெடிட் ஆயிடும். டேஸ் கிடையாது, ஹவர்ஸ்லயே வந்து ஆயிடும். கண்டினியூஸ் ரியல் டைம் கிளியரன்ஸ் இருக்கிறதுனால பேட்ச் டிலேஸ் வந்து இருக்காது. பெட்டர் கேஷ் ஃப்ளோ இருக்கும். லோவர் ஃப்ராட் ரிஸ்க் இருக்கும். செக்கை தொலைக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி, ஏன்னா பிசிக்கல் மூவ்மெண்ட் இல்லை. ரொம்ப செக்யூரான எஃபிஷியன்டான ஒரு பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இருக்கும். பேங்க்குக்கும் வந்துட்டு பல இடத்துல பைசா வந்து சேவ் ஆகும். நிறைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் அது இதுன்னு பல விஷயங்களை அவங்களும் வந்து சேவ் பண்ணுறாங்க. ஒரு குட்டி டிப், போதுமான அளவு பேலன்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க. செக்கு டக்குன்னு கிளியராக இருக்கும். பவுன்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் வந்து இருக்குது. அண்ட் இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.